இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கேசவன் உங்ககிட்ட வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கானா? ஆமாமா, 40 லட்சம் பணத்தை வாங்கிட்டு இந்தா தர அந்தா தரன்னு ஏமாத்திக்கிட்டு இருக்கான். 40 லட்சமா? இப்போ போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாமா. சரியான ஃப்ராடு பயமா அவன். அண்ணா, என் தம்பி அப்படி பண்ற ஆள் இல்ல. தயவு செஞ்சு தப்பா பேசாதீங்க. அடையம்மா, நீங்க வேற. அவன் ஊரையே ஏமாத்திக்கிட்டு இருக்கான். இந்த விஷயம் என் வீட்டுக்கும் தெரியக்கூடாது, என் மாமியார் வீட்டுக்கும் தெரியக்கூடாதுன்னு என் காலை புடிச்சுக்கிட்டு கெஞ்சினான். அதனாலதான் இத்தனை நாள் பொறுமையா இருந்தேன். இதுக்கு மேல யாருக்கிட்ட கேட்கறது? அபிராமி அம்மா, என்னம்மா உங்க மருமக புள்ள இப்படி பண்ணிட்டு இருக்காரு? இதெல்லாம் நியாயமா? நீங்க எல்லாம் இருக்கீங்கன்ற தைரியத்துலதான் நான் பணத்தையே கொடுத்தேன். யாருக்கு யார் மருமக? அவரு எங்களை கேட்டு பணம் வாங்கினாரா இல்ல நீங்க எங்களை கேட்டு கொடுத்தீங்களா? இங்க வந்து எங்களை கேட்டுட்டு இருக்கீங்க. ஏமா, நீங்களே இப்படி பேசினா எப்படிமா? அப்படிதாங்க பேசுவேன். யாரோ வாங்கின கடனுக்கு நாங்க தண்டம் கட்டணுமா? சல்லி பைசா கிடையாது, போங்க. இப்படி பேசினா எப்படிமா? உங்க பொண்ணு அங்கதானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் அவன் உங்க மருமகன் தானே. அவன் எங்களுக்கு மருமகனும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. இப்ப என்ன பண்றது? இன்னைக்குதான் அவங்க வீட்ல பூமி பூஜை போட போறாங்களாம். பணத்தை கட்டு கட்டா வச்சிருப்பாங்க, அங்க போய் வாங்கிக்கோங்க, போங்க. இதோ இந்த மகாராணி கூட அங்கதான் போறாங்க. இவங்களே கூட்டிட்டு போவாங்க உங்களை. மா, என்ன பேசுறீங்க? அண்ணா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. எவ்வளவு அமௌண்ட் சொன்னீங்க? 40 லட்சம் தானே? நான் ஏற்பாடு பண்றேன். ஓகே. எங்க இருந்து ஏற்பாடு பண்ணுவ? உங்க அப்பா கிட்ட கேப்பியா? 1 ரூபாய் கூட கொடுக்க மாட்டாரு. எங்க பேச்ச கேட்காம நடந்துக்கிட்டது 2 பேரு. ஒண்ணு நீ, இன்னொன்னு உங்க அக்கா. உங்க 2 பேருக்கும் இந்த குடும்பத்துல இருந்து எந்த உதவியும் கிடையாது. பணம் கொடுக்கறானா பணம். நீ சம்பாதிச்சு மூட்டை மூட்டையா வச்சிருந்தனா தூக்கி குடு. வச்சிருக்கியா? வச்சிருக்கியா? இன்னும் ஏன்டா இங்கே நின்னுட்டு இருக்க? ஓ வீராப்பெல்லாம் அங்க போய் காட்டு. வந்துட்டான். நாங்க என்ன இங்க சேவையா பண்ணிட்டு இருக்கோம்? இங்க வந்தா பணம் கிடைக்கும்னு நினைச்சேன். இப்படி அசிங்கப்படுத்திட்டான்ல அவன். இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. என் பணத்தை தராம எப்படி பூமி பூஜை போடுறாங்கன்னு நானும் பாத்துறேன். டேய், அடியறா. சரிண்ணே. ஏண்டி, உங்க குடும்பத்துல இருக்கிற யாருக்கும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையா? தொழில் பண்ண போறான், ஏதோ வாழ்க்கையில முன்னேற போறான்னு இத்தனை நாளா நம்பிட்டு இருந்தா, கடனை வாங்கி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கான். நான் அன்னைக்கே தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். அவ வேணாண்டி, அந்த குடும்பமே வேண்டான்னு கேட்டாள். அவ வாழும் கடத்துல விழுந்துட்டாலே, இப்ப என்ன பண்றது? அனுபவிச்சுதானே ஆகணும். சத்தியமா சொல்றேன், என் பிள்ளைங்க வாழ்க்கையை கெடுத்த யாருமே நல்லாவே இருக்க மாட்டீங்க. மா, அமைதியா இருங்க. டேய், சும்மா இருடா. இவ கூட இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கை நல்லாவே இருக்காது. தயவு செஞ்சு இவளையும் இவ குடும்பத்தையும் தலைமுழுக பாரு.
டேய் இவனை வண்டியில ஏத்துங்கடா. ஏத்துங்கடா அவனை. என் புள்ள எதுக்காக இப்படி பண்றீங்க? எங்க டேய் விடுறா அவனை. ஏங்க நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, ஏதோ கடன் வாங்கிட்டான்னு சொல்லி அவனை அடிச்சு இழுத்துட்டு போறீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன அவன் என்ன சாதாரண ஆளுன்னு நினைச்சிட்டீங்களா? ஒரு பர்னிச்சர் கடையோட ஓனர் அவன். அவன் ஏன் கடன் வாங்க போறான்? டேய் உன்னை பத்தி எனக்கு தெரியும், உன் உத்தம தம்பியை பத்தி எனக்கு தெரியும். அவன் 40 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கான். 40 லட்சமா? கேசவா, என்னடா இது? 40 லட்சம் கடன் இருக்காடா உனக்கு? வட்டியோட சேர்த்து இன்னைக்கு 60 லட்சம் ரூபாயில வந்து நிக்குது. அசலு வட்டின்னு இது வரைக்கும் 1 ரூபா கூட கொடுக்கல. நான் என்ன பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து போறதா? என்னடா பண்ண? பாட்டி என்னடா பண்ண சொல்லி பாட்டி தொலை. விடுங்க. ஐயோ, சொன்னா கேளுங்க. இந்த பக்கம் வாங்க. ஒரு நல்ல காரியம் நடக்கிற இடத்துல இப்படி அபசகுணமா பண்ணிட்டு இருக்கியேடா. ஐயோ என்னடா பண்ண? என்ன பண்ண சொல்லி தொலை. சொல்லி தொலை. கேசவா நீங்க வாங்க. டேய் கேசவா, என்னதான்டா பண்ண? அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன ஒருத்தன் ஏமாத்திட்டான்ப்பா. உங்க மாமனார் மேல இருக்கிற மரியாதைனால எதுவும் கேட்காம நான் கொடுத்தேன். அந்த மரியாதையை காப்பாத்திக்கோங்க. அதை அடைக்கலான்னு சொல்லி போய் நான் கொஞ்சம் கடன் வாங்கி இவர்கிட்ட கடன் வாங்கி மேலும் மேலும் ரொம்ப கடன் ஆயிடுச்சுப்பா. ₹1 பாக்கி இல்லாம பணத்தை எடுத்து வச்சாதான் இங்கிருந்து நான் போவேன். இல்லன்னா இதுல கோர்ட்டு கேஸ்னு என்ன ஆனாலும் சரி, உங்க புள்ளைய நான் விட மாட்டேன். டேய் அவன வண்டியில ஏத்துங்கடா. என்னையா பிரச்சனை சார்? வாங்க சார், இங்க பாருங்க சார். சார் பாருங்க சார், கந்து வட்டிக்கு பணத்தை கொடுத்துட்டு என் புள்ள எங்க அடிச்சு இழுத்துட்டு போறாங்க சார். எங்க எல்லாரையும் அடிக்கிறாங்க சார். நீ தான் கேசவனா? சொல்லியா? ஆமா சார். வந்து வண்டியில ஏறு.